ஹலோ, திஸ் இஸ் ரெட் ஆனியன்ஸ். இந்த டைம் நான் பிஆர் ரேங்க்டு போயிருக்கேன். யார் கூட தெரியுமா? மொத்த ஸ்குவாடையும் கூப்பிட்டு போயிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டேன். இந்த டைம் யார் யார் போயிருக்கோன்னா, நான், ஸ்பைரோ, அப்புறமா கன் பாயிண்ட், அது என்எஸ்கே பிகாச்சு தான் கன் பாயிண்ட் விளாடுறது. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராகன் அண்டா அங்கேன்னு வச்சுருப்போம். எல்லாருமே ஈபி கேரக்டர் கொண்டு வந்திருக்கோம். ட்ராகன் மட்டும் அட்டாக்கிங் பிளேயர் மாதிரி அது கொண்டு வந்திருக்காரு. பாப்பா அவர் எப்படி அட்டாக் பண்ணுறாருன்ட்டு. இந்த டைம் நம்மக்கிட்ட தான் ஃப்ளாக் இருக்குது. நம்ம இறங்குற இடத்துல தான் அவங்க இறங்குவாங்க. நம்ம வழக்கமான ஸ்ட்ராட்டஜி தான். லாஸ்ட் டைமில் கில் அடிக்கிற மாதிரி நடுவில் மட்டும் போய் லூட் அடிச்சு லாஸ்ட்டாக வந்து ஜோன் கிட்ட வரும்போது கில் அடிக்கிறதா நம்ம ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி இப்போ யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல இறங்கிட்டோம். இப்போ இறங்கியிருக்க இடம் என்னென்னா கேப்டவுனா. ஆமாம், கேப்டவுனில் இறங்கியிருக்கோம். நம்ம ஸ்குவாட் எல்லாமே இங்கே தான் இறங்கியிருக்கு. நம்ம தேவையான லூட்லாம் அடிச்சிட்ருக்கோம். நடுவில் இங்கே ஃபுல்லாக லூட் அடிக்கிறது, சும்மா சுற்றுறது, பேசுகிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் ட்ராகனோட மைக்கு இந்த டைமும் வேலை செய்யலை. அது அடிக்கடி அந்த வர்பல் சம்திங் போயிருக்கு. அது என்னன்னே தெரில. அங்கே வெட்டிங் மிஷின் கிட்டே ஒரு லேண்ட்மைன் வச்சுருக்கேன். யாரும் வரமாட்டான், எனக்கு தெரியுது, என்ன தவலை. பரவாயில்ல, சரி எடுக்க வச்சுட்டு இந்த டைம் இந்த கார் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த டைம் ட்ராகன் ஏறி உட்காந்துட்டான். அங்கே நீங்கள் 2 பேர் ஏறிக்கங்கன்ட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். அப்போ பிகாச்சு ஏரில் நான் லேம்போகனியில் ஏறிக்கன்ட்டு லேம்போகனி எடுத்துகிட்டு வரப்பல நம்ம இந்த கன் எடுத்துகிட்டு போய் அர்சனால்கிட்ட ஏதாச்சும். இப்போலாம் அர்சனல் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இந்த அப்டேட்டில் கொஞ்சம் நாள் ஒரு சில மேட்சஸ் அர்சனல் ஓப்பனில் இருக்குது. உள்ளே போய் நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ரூட் வேணும்னு அடிச்சுக்கிட்டு பார்த்துருக்கோம். க்ரோஸா இருக்கான்னு பார்த்தேன், க்ரோஸாகவே இல்லை. சரி, ஏகேவும் MP40 நல்ல காம்பினேஷன் தான். ரெண்டுத்துக்கும் ஸ்கின் இருக்குது. பன்னி ஒன்று ஃப்ளேம் ஏகேவா, ரெண்டும் நல்லாயிருக்கும். வந்து ட்ராகனை வண்டியில் ஏறினா அவனுக்கு கொழுப்பு அவன் ஓட்டிகிட்டு இருக்கான். சரி போய் போகிறவள்ள ஏற்றிக்கலான்னு பார்த்தா ஏற மாட்டேங்கிறான். நீ 6 நேரம் அடிக்கிறேன், அப்பயும் ஏற மாட்டேங்கிறான். அவனுக்கு என்னன்னு தெரில. பின்னாடி அவங்க 2 பேரும் லூட் ஒன்று அடித்து முடிக்கல போல், ஜோனுக்கு வெளியே இருக்காங்க. இல்லை கூட்டம் வந்துடுவாப்பில். பிக்காச்சு வந்து அவர் கூட்டம் வந்திருப்பான். இவன் வந்து கிட்ட வந்தான், ஏறான்னு கத்திகிட்டு இருக்கேன். அவனுக்கு வாய்ஸ் தான் கேட்காதுன்னு காதும் கேட்காது போல். அம்மான்னு போகிறான். சரி, இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறதுன்னு விட்டுட்டேன். அப்பயும் மறுபடியும் 2-3 டைம் கேட்பேன். இந்த பூடு இந்த ஆம்பளை பிஜிஎம் போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. அந்தளவுக்கு செம்ம ஃப்ளையிங்கில் வந்து இறங்கியிருக்கோம். ட்ராகன் அந்த ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கான். அப்படி வண்டியில் இருந்தால் நாளைக்காக கூப்பிட்டு போக மாட்டேனாடா. ஓகே, வண்டியை போடு. இந்த மாதிரி ஃப்ளையிங்கில் வண்டி விட்டு பாருங்கண்ணே, செம்ம ஃபன்னாக இருக்கும். எஃப்எஃப் வந்து ஷூட்டிங் கேமாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். அவங்க 2 பேரும் இன்னும் காலில் வந்துட்டு தான் இருக்காங்க. சரி, நாம் தேவையான இங்கே சின்ன லூட் அடிக்கலாம் அப்படின்னு இங்கே லூட் அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பீக்கு தான் ஏறி இருக்கோம். இல்லை தான் பிக்காச்சு சொன்னால் பீக் ஏறி போய் ஒரு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி சும்மா வந்து ஏறினா இங்கே மாஸ்டர் ட்ரக் இருந்துச்சு நம்மளுக்கு பிடிச்சது. அப்புறம் புஷ்பா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்ட்டு நான் இந்த டைம் ட்ராகனை ஏறுன்னு கூப்பிட்டுருந்தேன். ஏறான்னு பார்க்கலாம், வந்து ஏறடி டேஷ் ஏறிட்டான். ஓகே, நானும் ட்ராகனும் வழக்கம் போல் மறுபடியும் ஒரு லாங் ட்ரிப் பர்முடா ரேங்கரில் போயிட்டுருக்கோம். இந்த பர்முடா ரேங்கில் எனிமி அந்த அந்த கார் ஓட்டுறதுக்கான பவரும் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அடிக்கிறது நல்லா தானே இருக்கும். இந்த மாதிரி கார் எடுத்து கொஞ்சம் விற்ற கட்டுறது நிறைய டைம் பொக்குன்னு வாங்கியிருக்கேன், அது வேறு விஷயம். அதனால் இந்த மாதிரி கார் எடுத்து சும்மா சுற்றுறது நல்லா தான் இருக்கும். அங்கே ஒரு எனிமி இருக்கான். சரி, அவங்க 2 பேரும் அடிக்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நாமளும் போய் சும்மா ட்ரை பண்ணலான்ட்டு போயிருக்கோம். இங்கே இறக்கி விட்டோம், ஏன்னா இங்கே நல்லா கவர் நல்லாயிருக்கும். அங்கே ஒரு எனிமி பாரு, அழகான அடி, ஒரு ஹெட்டு ஒரு டவுன், நல்ல அடி. கில் நம்மளுக்கு வந்த உடனே ஒரு கில் கிடச்சிருச்சு. அவங்க 2 பேரும் அந்த பெரிய வீட்டில் இருக்காங்க போல். சரி, ட்ராகன் வண்டியில் ஏற மாதிரி இதில் அட்டாக் போய் கொஞ்சம் கில் அடிக்கலாம், இங்கே ரிவைவ் பண்ணிடுவாங்க ஒரு நம்பிக்கையில் அட்டாக் பண்ணுறேன். இங்கே இந்த வால்கிட்ட யாரும் இல்லை. அங்கே எனிமி சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே தான் அடிக்க முடியுதான்னு பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் யாருமே இல்லையே. அங்கே இருக்கியா? அழகான அடி, நல்லா டேமேஜ் வருது. பட் ஆனால் அங்கே ஒருத்தர் ரிவைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கானே. அங்கே எனிமிக்கு இப்போ ஏக்கி வச்சு அடிப்பேன். பட் ஆனால் அங்கேருந்து ட்ராகன் பின்னாடி ஓசிக்கில் தட்டிடுவான். சரி, இவனை அடிக்காம நல்லா இவனே வச்சு விட்டு வச்சானே. இவன் மேலேயும் அவனுக்கு பின் பாயிண்ட், அது வந்து ஏம் லாக் ஆகிருக்கும் போல். நல்ல நம்மளுக்கு கில் கிடச்சிருச்சு, அதுக்கு சந்தோஷம். ட்ராகனும் இப்போ லாங்லேருந்து ஒரு ஓசிக்கில், நம்ம டீமில் நான் மட்டும் 2 கிலோ, மற்ற எல்லாம் ஒவ்வொரு கிலோ அடிச்சிருக்காங்க. அங்கே ஸ்பைரோவும் கன் பாயிண்ட்டும் உயிரை கொடுத்து அங்கே அடிச்சிட்ருக்காங்க. இங்கே நம்ம ஃப்ளோக்லோட அடி. இந்த ஒரு ட்ராகன் நம்மக்கிட்ட ஒரு ஓசிக்கில் தட்டிட்டான், அதை பின்னாடி பேசி தீர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் போய் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கலான்னு போகிறேன். சரி, இங்கே லூட் இருக்குது, கொஞ்சம் அடிச்சுட்டு போகலாம். எப்பவுமே வால் போட்டு லூட் அடிச்சு தான், ஒரு லூட் அடித்தா தான் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சில டைம் ஓப்பனில் அப்படி லூட் அடிக்கும் போது எவன் எங்கேருந்து அடிக்கலான்னு தெரியாது. ஒரு வால் போட்டு அடித்தா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இனிமேல் லூட் அடிக்கிறதா இருந்தால் வால் போட்டு அடிங்க, அது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, வழக்கம் போல் நம்மளோட ட்ரக் எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். நம்ம வால் நாமளே முட்டி தூக்கலாம். இந்த டைம் நானும் கன் பாயிண்ட்டு அவங்க 2 பேரும் பேராக போயிட்டாங்க. சரி, இவனை வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஏறல. சைலன்சர் வேறு கேட்டுட்டு இருந்தேன், அது கிடச்சா சொல்கிறானா. பின் பண்ணிட்டானா. சைலன்சர் இருக்குது. சரி, போய் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு கார் அவன்கிட்ட கொடுத்து சைலன்ஸ் எடுக்க போனேன்.
சைலன்சர் அடிக்கிறத கொஞ்ச நாள் லூட் அடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அப்பப்போ கன்னில் தேவையானதை எடுத்துகிட்டு இந்த டைமில் ட்ராகன் வரை சேர்த்துட்டாரு. ஏன்டா கார் கலரை மாற்றிட்டேன். அவன்கிட்டையும் புஷ்பா வண்டி இருக்குது. அவன் நினச்சா புஷ்பா வண்டி எக்யூட் பண்ணலாம். அது பார்க்கும் லுக்காக இருக்கும். இந்த கார் போய் தூக்கிட்டு வந்திருக்கான். இந்த டைம் ஸ்பைரோ அவனும் ஜோனுக்கு போகும்போது ட்ராகன் மட்டும் செத்துட்டாப்புல. பரவாயில்ல, இவன் நான் போய் அவனை ரிவைவ் பண்ணிடுறேன், நீ போய் லூட் அடின்னு சொல்லிட்டு நான் போய் ஸ்பைரோவும் செத்துட்டானா. சாவடத்துக்குனே போவீங்களாடா, கூட இருக்கலாம்ல அப்படின்னு 2 பேரும் ஒரே டைம் ரிவைவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது அவன் என்ன லூட் அடிச்சுட்டு வந்துட்டான். சரி எட்ரா வண்டியை அப்படின்ட்டு நான் சும்மா வாட்சராக உட்காந்துட்டு வந்த இடத்துல. அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் நடுவில் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் விளையாடுறதே நிறுத்திட்டேன். அப்படியே விட்டுறலான்ட்டு. இவன் அந்த டைம்லும் ஃபயராக விளையாண்டு நல்லா ஸ்கில்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான் நம்மளோட. சரி நீ வண்டியை ஓட்டுன்னு விட்டுறேன். இங்கே சரியான கிராஸ் ஃபயர் நடக்கும். நான் மித்த டைமில் இறங்கிடுவேன். ஏன்னா இறங்கின இடத்துல நிறைய டைம் அடி வாங்கியிருக்கேன். அந்த லெசன் நம்மக்கிட்ட இருக்கனால இந்த டைம் இறங்கவே கூடாது, வண்டியிலே இருந்துக்கலாம். நம்மளை அடித்தா இறங்கி ஒரு வால் போட்டு நம்மளை காப்பாற்றிக்கலாம் விட்டுட்டேன். இனிமே யாரும் நம்மளை அடிக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். அவங்க சரியான கிராஸ் ஃபயரு. இங்கே இறங்கி தான் பண்ணியிருப்பேன். இங்கேயும் இறங்கியிருக்கலாம், பட் ஆனால் வேண்டாம். அங்கே ஒருத்தர் வந்து சுட்டுட்ருக்கான். நம்ம வண்டியை ஒருத்தர் கூடி வச்சுருக்கான். சரிப்பட்டு வராதுன்ட்டு அப்படியே ஓகே நம்ம இங்கே பீமா சத்தியா என்னது அந்த பிளேஸ் வேறு அடிக்கடி மறந்துடுது. இந்த டவுன் ஹில்ஸ்க்கு போயிட்டு ஏதாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து இறங்கணும். இந்த டைம் நம்ம டீம் மட்டும் அங்கே கிராஸ் ஃபயரில் மாட்டிக்கிட்டாங்க. சரி அவங்க வரத்துக்கு நம்மளும் ரிவைவ் பண்ணுறதுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே ஒருத்தன் வேறு அந்த இனிமே எங்கே இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி சொல்லுமே, அந்த புது கேரக்டர் மாதிரியே அந்த மாதிரி ஒரு டவராக நிட்டு வச்சு போயிட்டான். ஸ்பைரோ காலி, இன்னும் ட்ராகன் மட்டும் தான் இருக்காப்புல. அவனும் காலி ஆகிட்டான்னா பரவாயில்ல. ஏன்னா ஒரே டே ரிவைவ் நினச்ச மாதிரி காலியாக வரான். பற்றியா, நினச்ச மாதிரி கில் அடிக்க மாட்டாங்க, ஆனால் நினச்ச மாதிரி காலியாவாங்க. இந்த டைம் என்எஸ்கே தான் அடிக்கடி ரிவைவ் பண்ண போவான். நான் அவ்வளோவா போக மாட்டேன். சரி அவன் இருக்கனா நான் போக மாட்டேன். இந்த டைம் நான் ரிவைவ் பண்ண போவேன். இந்த டைம் கார் வேணால் சும்மா ரன்னிங்லேயே போகலாம் அப்படின்ட்டு தேவையானதை எடுத்துகிறோம். இங்கே வர ஒரு அது என்ன பாட் ஷூட்டரா அது ஒன்று இருக்குது. அதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு ரன்னிங்கில் போகிறோம். அவங்க இறங்கும் போது ட்ராகன் மட்டும் என்ன லாங்கில் போய் இறங்குறான். நானும் இப்படி தான் இறங்குவேன். பட் ஆனால் ஸ்பைரோக்கு பாருங்க கொழுப்பு, எங்கே இறங்கணும் அங்கேயே இறங்குறான். அதே மாதிரி கரெக்டாக அடி வாங்கிட்டான். இந்த சீன் சரியான கிராஸ் ஃபைன் நடக்கும். பார்த்திங்கன்னா அந்த என்எஸ்கே இந்த பிக்காச்சு அந்த இது பார்த்திங்கன்னா சரியான ஃபைட் ஒன்று நடக்கும். சரி நாம் உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம உயிரை காப்பாற்றி ஓடிட்டுருக்கோம். அந்த டைம் நம்ம டீம்மேட் ரிவைவ் பண்ணிட்டான். அவன் சாக மாட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், செத்தாலும் இங்கே ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஸ்பெக்டேட் பண்ணுறான்னு விட வேண்டியதுதான். என்ன பண்ணுறது. ட்ராகன் இங்கே இறங்கிட்டான். நம்ம இந்த அந்த பாட் ஷூட்டரை இங்கே வச்சிடலாம், ஏதாச்சும் ஒன்று ஆகும் அப்படின்ட்டு சும்மா வச்சுருக்கேன். அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணேன், அந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகலை. ஒரு லேண்ட்மேன் வச்சேன், அதுவும் எதுவும் ஹெல்ப் பண்ணல. பரவாயில்ல, அது நான் வச்ச இடம் தெரியல. அங்கே ஒரு இனிமே இருக்கான். அவன் தான் கவர் கூட கத்திட்டு இருந்தான். ஓகே, ஒரு கவர் கொடுக்கும்போது ஒரு கில் அடிச்சிட்டான். ஸ்பைரோவும் கில் அடிச்சிட்டான், செத்துட்டான். ஓகே, நம்ம ட்ராகன் ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறான். பற்றியா இவ்வளோ ரணகாலத்தில் போய் அவனை கூப்பிட்டு வந்துடுவான்ட்டு விட்டுட்டோம். அந்த டைம் நம்ம என்எஸ்கே ஒருத்தனை ரிவைவ் பண்ணிட்டான். அங்கே எனிமி எங்கே இருக்கான்னு தெரியல. இந்த எல் ஷேப்பில் இருக்கானா டபுள் டோரில் இருக்கானா, அதான் சரி கன்ஃபியூஷன். அல்லாமல் இந்த கிரேவியாலேருந்து ஒரு சில எனிமி சொந்த மாதிரியே இருந்துச்சு. அதான் 2 பக்கமும் எனிமி இருக்கான். எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் கிரேவியாலுக்கு மட்டும் கரெக்டாக எடுத்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய் கவர் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 பேர் ஜோனுக்கு வெளியே வந்துட்டு இருக்காங்க. மொத்தம் ஜோனுக்கு உள்ளே தான் இருக்கானே. யார் ஸ்பைரோவா? இறங்கும் போதே அங்கே தான் இறங்குறியாடா. இனிமே எங்கே இருக்கானோ பார்த்து இறங்கி ஒரு கில்லு தட்டிலான்னு பார்க்குறேன். ஆனால் இது வரைக்கும் எத்தனை டைம் அவங்க டெத்தாக இருக்காங்க நீங்கள் நோட் பண்ணுங்களேன். நானும் அவனும் மட்டும் யாரையாது ஐயோ அதை பற்றி என்எஸ்கே மட்டும் சாகவே இல்லை. இங்கே அருமையான கிரேவியால் ஒரு கில் அடிச்சிருக்கோம். நம்ம ஒரு 4 கில், அப்புறம் 3 கில் யார் அவன் நினைக்கிறேன், என்எஸ்கேன்னு நினைக்கிறேன். மித்தவங்களும் 2 கில் 1 கில் அடிச்சிருக்காங்க. அப்புறம் நாம் தான் லீடிங்கில் இருக்குமே. நம்ம ஸ்குவாடில் நாம் தான் லீடிங்காக ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம வெளி ஸ்குவாடில் நம்ம லீடிங் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஸ்குவாட்லேயே நம்ம லீடிங் இருக்க தான் பெரிய விஷயம். நடுவில் இன்னொரு கில் அடிச்சிட்டானா, டவுன் பண்ணியிருக்கானா, கில் வருதான்னு பார்க்கலாம். டிமிட்ரி வேறு கண்டிப்பாக ரிவாயிருவான். அங்கே எனிமி இருக்கான். நான் ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். பட் ஆனால் அங்கே எவனும் தெரிஞ்சிருக்க மாட்டான். பட் ஆனால் நான் அட்டாக் பண்ணும்போது நான் கவர் சரியாக எடுத்துருக்க மாட்டேன். அதாவது புல்லட் போய் அந்த ஃபென்ச்சிலே பட்டிருக்கோம், இல்லை அந்த செவில் பட்டிருக்கோம். இங்கே மாஸ்டர் ட்ரக் வேறு இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சது யூஸ் பண்ண முடியாது. இங்கே நல்லா கிரைண்ட் குக் பண்ணுற கேப்பில் நம்மளை அடிச்சிருவான். ஆனால் நம்ம கரெக்டாக போட்டதில் நம்மளுக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுத்தானோ அதே அளவுக்கு அவனுக்கு டேமேஜ் கொடுத்துரும். ஆனால் ஏறி அட்டாக் பண்ண முடியாது. எத்தனை பேர் உள்ளே இருக்காங்கிறது சேர்த்து இல்லை. நம்மகிட்ட அந்த ட்ரோன் வேறு இல்லை அட்டாக் பண்ணுறதுக்கு. அவனும் அந்த பாட் ஷூட் வச்சு அடிக்கிறான் போரு. செம்ம டேமேஜ்டா. 2ம் ஒரே டைம் அடிக்கனால செம்ம டேமேஜ். இந்த அவனாச்சும் வருவானான்னு தெரில. சரி நம்ம டேமேஜ் கொடுத்துட்டு அவன் லூஸ்தனமாக ஏறிட்டானா. நம்மளுக்கு ஒரு கவர் வேணுங்கோசரம் அங்கே ஒன்று வால் போட்டோம். மேலே நம்ம டீம்மேட் ஃபயர் பண்ணிட்டுருக்காங்க. நடுவில் நம்ம சின்னதாக ஒரு லூட் அடிச்சுட்டு சரி நம்ம போய் ட்ராகன் இங்கே நிற்கிறான். சரி அவனுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் கொடுக்கலாம். இங்கே ஸ்பைரோ இங்கே தான் குக் பண்ணிருக்கியாடா. டபுள் வெக்டர்
ஒரு அழுத்தி பிடிக்குதானா? வா இன்றைக்கி நீயா நானா பார்த்துக்கலாம். என்கிட்ட MP40 டபுள் ஹெக்டாராடா பார்க்கலாம் வா. பன்னி MP40 டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. பட் ஆனால் நல்லா அடிக்கும், நல்ல ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் நிறைய இருக்குது. ஆனால் எத்தனை ரேட் ஆஃப் ஃபயர் டபுள்னு தான் நினைக்கிறேன், தெரில. நம்ம டீம்மேட்டோ ஒரு டவுன் வச்சுட்டான், கில் எடுக்கலாம் பார்க்கலாம். 4 பேர் அலைவ், 4 பேர் டெத்து. நம்ம 4 பேர் உயிரோடு இருக்கோம். பார்த்துக்கோங்க ஸ்கோர் கார்ட். ஒன்றும் NSK கில் அடிக்கலை, நாம் தான் லீடிங்கில் இருக்கோம். 3 2 1 4 3 2 ஐயோ இது 4 3 2 1 அந்த கேப்பில் கில் அடிச்சிருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வெளியே கீழே வாங்கடா, ஜோன் அந்த சைடு தான். அவன் இறங்கினா அந்த சைடு இறங்கி ஓடி இருக்கலாம், ஏதாச்சும் பண்ணி அந்த சைடு போயிருக்கலாம். அவன் ஏன் இந்த சைடே இருக்கான்னு தெரில. நம்ம டீம் மட்டும் மேலேருந்து ஒரு டேமேஜ் கொடுத்தா. ஒரு 2 பேர் கீழே இறங்கிட்டாங்கடா. போய் அடிக்க தான் போட்டான், நல்ல அடி. பட் ஆனால் அவன் டெத்தாக இருக்க மாட்டான். இங்கே ஒருத்தர் இருக்கான், ஒரு செம்ம அடி. அவன் டிமிட்ரின்னு நினைக்கிறேன், போய் டக்குன்னு கில் அடிக்கணும். டிமிட்ரியே தான், டக்குன்னு போய் கில் அடிக்கணுன்ட்டு போய் ஒரு அழுத்தி பிடியில் ஒரு கில் அடிச்சிடுவேன். 5 கில். இன்னொருத்தன் அங்கே இருக்கானா, அவனையும் ஒரு அழுத்தி பிடி. பட் ஆனால் டிமிட்ரி போட்டு நான் அந்த ஃபீமேலை காப்பாற்றிடுவேன். பட் ஆனால் அது ஓசி கில் தான், பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. இவனுக்கும் நம்ம டீம்மேட் என்கிட்டருந்து அவன் கில் அடித்த மாதிரி அவன்கிட்ட நான் கில் அடிச்சிட்டேன். ஸோ சரியாக போச்சு, டேடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 6 கில், 5 பேர் அலை. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், ட்ராகன். அவனை தான் அடிக்க போகிறான். பட் ஆனால் செமேன் அடி வாங்கிட்டான். பன்னியோட பவர் இப்போ காட்டணும், பட்டு முடிஞ்சிருச்சு. டீம் வைப் அவுட், நம்மளுக்கு தான் போயா. 7 கில், அவன் 4 கில் 3 கில் 1 கில் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.